மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். சரி, இந்த வார விடுமுறையை முன்னிட்டு நம்ம வடிவமைப்பும் தொழில்நுட்பமும் பாடத்திற்கு ஒரு சிறு நடவடிக்கை செய்யவிருக்கிறோம். 4, 5, 6 பார்த்திங்கன்னா இந்த ஆர்பிடி பாடத்திற்கு ஒரு கருவி ரொம்ப முக்கியமான ஒரு கருவியாக இருக்கும். அதாவது மைக்ரோபிட் சொல்லுவாங்க. ஸோ சார் வந்துட்டு உங்களுக்கு ஒரு இணைப்பு முகவரி கொடுத்துருக்கேன். அந்த இணைப்பு முகவரி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய காணொலியில் பார்க்குற இந்த வலைத்தளத்திற்கு உங்களை கொண்டு செல்லப்படும். சரி, முதல்ல நீங்கள் என்ன செய்யணுன்னா, இந்த வலது புறத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா சைன் இன்ற பட்டன் இருக்குது இல்லையா, நீங்கள் முதல்ல அதை கிளிக் பண்ணணும். கண்டிப்பாக உங்களுடைய லேப்டாப்லேயும் சரி, உங்களுடைய ஃபோன்லேயும் சரி, உங்களுடைய டெலிமா ஐடி நீங்கள் ஓப்பனில் தான் வச்சுருப்பீங்க, திறந்து வைத்திருப்பீங்க இல்லையா. ஆக கண்டினியூ வித் கூகுள் தட்டுவீங்க. அதன் பிறகு உங்களுடைய டெலிமா அக்கௌண்ட், இப்போ என்னுடைய டெலிமா அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா இங்கே கேபிஎம்ன்ற வார்த்தை இருக்கும் இல்லையா, இப்போ உங்களுக்கும் வந்துட்டு எம்ன்ற வார்த்தையோடு ஆரம்பிக்கும். ஸோ அந்த டெலிமா ஐடியை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ தட்டணும். அதன் பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் செய்கிற இந்த வலைத்தளத்துக்கு வந்துடுவீங்க. ஸோ நீங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறீங்கன்னா, ஒரு நேம் டேக் ப்ராஜெக்ட் செய்ய போகிறீங்க. ஸோ நேம் டேக் வந்து உங்களுடைய பெயர் வர மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் செய்ய போகிறீங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மன்னிக்கவும், இங்கே மேலே இந்த நியூ ப்ராஜெக்ட் பட்டன் இருக்குது இல்லையா, இந்த ஊதா வர்ணத்தில் இருக்கும் இந்த நியூ ப்ராஜெக்ட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ராஜெக்ட் நேம், இப்போ எடுத்துக்காட்டுக்கு கண்ணன் நேம் டேக் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். சரிங்களா, உங்களுடைய பெயர் போட்டுட்ட பிறகு கிரியேட் இந்த பட்டன் கிளிக் பண்ணணும். சரிங்களா, இப்போ பார்த்திங்கன்னா இந்த வலைத்தளத்தில் உங்களுக்கு ஒரு மைக்ரோபிட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் இன்டர்நெட்லேயே இயக்கிற மாதிரி ஒரு மைக்ரோபிட் இருக்கும். அடுத்ததாக ஆன் ஸ்டார்ட் ஃபாரெவர் இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன செய்யணுன்னா, இந்த ஃபாரெவர் பட்டன் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நீங்கள் முதல்ல குப்பை தொட்டியில் போட வேண்டியதான். ஸோ எப்படி எடுத்து போடணுன்னா, இந்த ஃபாரெவர் பட்டன் மேலே உங்களுடைய மவுஸை வைத்துட்டு அதை எடுத்துக்கிட்டே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே குப்பை தொட்டி படம் காட்டிடும், போட்டுற வேண்டியதான். சரிங்களா, இன்றைக்கு நம்ம ஒரு அறிமுகமாக செய்கிறதுனால நம்ம எல்லாமே பேசிக்கான விஷயம் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பேசிக்ன்ற ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதுவும் அடுத்து தான் நம்ம ஒரு பாடல் போட வைக்கிறோம். அந்த பாடலுக்கு வந்துட்டு மியூசிக். சரி மாணவர்களே, நம்ம இப்போ மைக்ரோபீட்டில் நமக்கான ப்ராஜெக்ட் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் நான் முதல்ல சொன்னது போல் பேசிக் மியூசிக் இது 2 மட்டும்தான் நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா. அப்போ நீங்கள் முதல்ல மியூசிக் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். நீங்கள் பசில் மாதிரி கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், நான் நகர்த்தினதும் பார்த்திங்கன்னா மேலே உள்ள அந்த மஞ்சள் கலரும் கீழே உள்ள இங்கே அந்த மஞ்சள் கலர் வந்து மேலேயும் வந்துடும். அப்போ நீங்கள் இணைத்து கொள்ள வேண்டியதான். ஓகே, இணைத்துட்ட பிறகு உங்களுக்கான மியூசிக்கை நீங்களே சுயமாக தயாரிக்கலாம். ஒன்று உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஒரு வரிசையிலையும் ஒரு இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். அப்படி இல்லைனா கேலரியில் ஆல்ரெடி 8க்கும் மேலான பாடல்கள் அவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கூட ஒன்று தட்டி பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, அதன் பிறகு இந்த கடைசியில் அன்டில் டன் இருக்கு இல்லையா, இந்த பகுதியை நீங்கள் லூப்பிங் இன் பேக்ரவுண்ட் அப்படின்னு நீங்கள் தட்டணும். லூப்பிங் இன் பேக்ரவுண்ட் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் இப்போ ஒரு இந்த மைக்ரோபீட்டில் நீங்கள் ஒரு சில விஷயம்லாம் காட்ட போகிறீங்க. அந்த விஷயம் தெரியும் போது நீங்கள் தேர்வு செய்ய பாடலும் வந்து உங்களுக்கு ஒளிபரப்பணுன்றது தான் லூப்பிங் இன் பேக்ரவுண்ட் அர்த்தம். சரிங்களா, இதை நீங்கள் தட்டாமல் விட்டுட்டிங்கன்னா, இப்போ அன்டில் டன் மட்டும் விட்டுட்டிங்கன்னா பாட்டெல்லாம் வந்துடும். நீங்கள் காட்டுறதுலாம் வந்து பாட்டுக்கு அப்புறம் தான் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும்னா, லூப்பிங் இன் பேக்ரவுண்ட் அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா, அதன் பிறகு ஷோ ஸ்ட்ரிங். சரிங்க, ஷோ ஸ்ட்ரிங். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அந்த பசில் மாதிரி தான். பசில் மாதிரி நீங்கள் கிட்ட எடுத்து வந்தாலே அங்கே பாருங்கள் அந்த மஞ்சள் கலர் வந்துடும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயரை நீங்கள் எழுத வேண்டும். டைப் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட கண்ணன் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். சரிங்களா, அதன் பிறகு ஷோ எல்இடிஸ், அதாவது 2வது ஷோ எல்இடிஸ்னு இருக்கும். இதையும் நீங்கள் உங்களுடைய பெயருக்கு கீழே இணைத்து கொள்ள வேண்டியதான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடித்த வடிவத்தை நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்க. ஓகே, எடுத்துக்காட்டிற்கு இப்போ எனக்கு வந்து டைமண்ட் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்து டைமண்ட் வடிவத்தை
இந்த கொடுக்கப்பட்டுள்ள பாக்ஸஸ் வச்சு நான் செய்கிறேன். ஓகே, அப்படி உங்களுக்கு இந்த வடிவம் வேணால் நீங்கள் 1, 2 இல்லை செவ்வகம், வட்டம், அந்த மாதிரி எந்த ஒரு வடிவமாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு பிடித்த வடிவத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம். எங்கே வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் வடிவத்தை நீங்கள் செய்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் அதெல்லாம் அந்த டைம் பண்ணி செய்துடுறேன். ஓகே, இவ்வளோ தான். சரிங்களா? ரொம்ப சுலபமான ஒரு ப்ராஜெக்ட். இது ஒரு அறிமுகம்னால ரொம்ப சுலபமான ப்ராஜெக்ட். சரி, இப்போ இது எல்லாமே நம்மளுடைய மைக்ரோபிட் கருவியில் எப்படி வரும்ன்றதை நீங்கள் உங்களுடைய இடது புறத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைக்ரோபிட் அவங்களே ஆன்லைனில் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கு கீழே இந்த ஸ்டார்ட் பட்டன் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா சரி, பார்த்தீங்களா? சரி, அப்படி உங்களுக்கு பேர் வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது சார், சட்டுன்னு முடிஞ்சிருந்துச்சுன்னா மை நேம் இஸ் கண்ணன் நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் போடுறதுனாலும் தாராளமாக போடலாம். சரிங்களா? இதுதான் உங்களுக்கான விடுமுறைக்கான வேலை. மிக்க நன்றி.